அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட்டு வீடியோவில் வசீலாவை பற்றி கேட்டிருந்தேன். அந்த வசீலாவுடைய விளக்கம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை துவா அது. ஆனால் அல்லாஹ் சூரத்துல் மாஇதால 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வபுதகு இலை வசீலா, மேலும் அவனுடன் நெருக்கத்தை தேடுங்கள், வஜாஹிது ஃபி சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான். அவனிடம் நெருக்கத்தை பெறுவதற்கு தான் இந்த வசீலா என்ற பொருள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த வசீலாவின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அதிகமாக இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்யணும். இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என் மீது ஸலவாத்து கூறும்போது அல்லாஹ்விடம் எனக்காக வசீலாவை கேளுங்கள் என்று சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதரே, வசீலா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போ அது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும், ஒரே ஒருவர் தான் அதை அடைவார், அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் எனக்காக அல்லாஹ்விடம் உயர் பதவியை வசீலாவை கேளுங்கள், இவ்வுலகத்தில் எனக்காக அதை கேட்கும்போது அந்த அடியார்களுக்காக மறுமை நாளில் நான் பரிந்துரை செய்பவனாக நிச்சயமாக இருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது வசீலா என்ற வார்த்தையில் 2 பொருள் இருக்குது. அப்போ இந்த 2 பொருளுமே நமக்கு ஒரு சிறப்பு தான் இன்ஷா அல்லாஹ். அந்த சிறப்பை நாம் அனைவரும் அடையக்கூடிய பாக்கியம் தரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.